உறுப்புகள் எத்தனை அவையாவைன்னு கேட்டா பகுவது உறுப்புகளுடைய எண்ணிக்கை 6. அது என்னென்ன? சொல்லுக்கு முதல்ல வந்தா பகுதி, சொல்லுக்கு கடைசியில வந்தா விகுதி, சொல்லுக்கு இடையில வந்தா அதுக்கு பேரு இடைநிலை. இந்த இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வரக்கூடியது என்ன சார்னா சந்தி. இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில வரக்கூடியது என்ன சார்னா சாரி. அப்ப விகாரம் எங்க சார் வரும்னா இந்த பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி இது போன்ற இடங்கள்ல வரக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த விகாரம். இந்த விகாரம் எல்லா இடங்களிலும் வரும். விகாரம் எங்க? எல்லா இடங்களிலும் வரும். அப்ப பகுவது உறுப்புகள் எத்தனை அவையாவைன்னு கேட்டா பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, விகாரம். ரைட். அடுத்து இரண்டாவது காலங்காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இப்ப இதுல இடைநிலை மட்டும் நம்ம பார்க்கிறோம். இந்த இடைநிலை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா 3 வகையா பிரிக்கலாம். காலத்தினுடைய அடிப்படையில 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு இறந்த காலம், இறந்த காலத்திற்கு உண்டான இடைநிலைகள். அப்ப இறந்த கால இடைநிலைகள். அடுத்தது நடக்கக்கூடிய காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? நிகழ்காலம் சொல்லுவோம். அப்ப நிகழ்கால இடைநிலைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலைகளை எதிர்கால இடைநிலைகள் சொல்லுவோம். இதை தவிர இன்னொரு இடைநிலை இருக்கு. அது என்ன சார்னு கேட்டா எதிர்மறை இடைநிலை. இன்னொரு இடைநிலை எது? எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு சில இடைநிலைகள் இருக்கு. ஆக இதுதான் காலம் காட்டு இடைநிலைகள் அப்படின்றத உங்க பாடப்புத்தகத்துல ஒரு கிரீன் பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. இடைநிலைகள் என்ற தலைப்புல இருக்கா? இதை தவிர வேற ஏதாவது இடைநிலைகள் கொடுத்திருக்காங்களா? இருக்கா? பெயர் இடைநிலைகள். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பெயர் இடைநிலைகள் பாரு. பேஜ் நம்பர் 71. சத்தமா சொல்லணும். நைட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? ரைட். இந்த இடைநிலைகள் தான். அதெல்லாம் காலங்காட்டு இடைநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இது 3 எழுத போறீங்க. இப்ப இதனுடைய இடைநிலைகளுக்கு உண்டான உறுப்புகள் என்னன்னு தெரியும். இறந்த கால இடைநிலைகளாய் இருந்தா இத்து, இட்டு, இரு, இ, இன்னு இது இப்படி எல்லாம் ஒரு இடைநிலை வந்ததுன்னா அது எந்த இடைநிலை சார் அப்படின்னு கேட்டா இறந்த கால இடைநிலைகள். நிகழ்காலம் அப்படின்னு சொல்லும் போது கிரு, கின்று, ஆனின்றுன்னு வரும். கிரு, கின்று, ஆனின்று இப்படின்னு ஒரு இடைநிலைக்கு உண்டான உருவா இருந்ததுன்னா அது எந்த இடைநிலையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நிகழ்கால இடைநிலைகளா எடுத்துக்கணும். சரி சார், இப்புன்னு வந்தா அது எதிர்கால இடைநிலைகளாக எடுத்துக்கணும் இல்லையா? இப்பு, இவ்வு இந்த எழுத்துக்கள் வந்தா அது எதிர்கால இடைநிலைகளா எடுத்துக்கணும். சரி சார், இன்னொரு இடைநிலைகள் சொன்னீங்களே, எதிர்மறை இடைநிலைகள் சொன்னீங்களே, அவற்றுக்குண்டான உருவு எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா எதிர்மறை சொல்லுக்குரிய உருவா ஆ என்ற நெடில் எழுத்தும் இருக்கலாம், அல்லது அல் இது போன்ற உருவம் இருக்கலாம், இல் அப்படின்ற ஒரு உருவம் இருக்கலாம். இப்படி எல்லாம் வந்தா இது எதிர்மறை இடைநிலைகளாக கூறப்படுவது. எதிர்மறை இடைநிலைகளாக சொல்லப்படுது. இன்னொரு இடைநிலை உங்க பாடப்புத்தகத்துல கொடுத்துருக்காங்க, பெயர் இடைநிலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பெயர் சொல்லுல வரக்கூடிய இடைநிலைகளை நம்ம பெயர் இடைநிலைகளாக எடுத்துக்கணும். பெயர் சொல்லுல வரக்கூடிய இடைநிலைகளை பெயர் இடைநிலைகளாக எடுத்துக்கணும். இதை பத்தி ஏற்கனவே நம்ம +2ல தமிழா எழுதுவோம் பகுதியில வினை சொல்லியும் விகுதியும் இணைக்கும் பொழுது இடையில ஒரு இடைநிலை தோன்றும். அந்த இடைநிலைக்கு பெயர் இடைநிலை அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். எந்த இடத்துலன்றது யாராவது சொல்ல முடியுமா? எந்த இடத்துல யாராவது சொல்ல முடியுமா? வெரி குட். ஓட்டுநர், இயக்குனர், அனுப்புனர், பெறுநர். ஏன்னா இதெல்லாம் வினைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் இயக்குனர் அப்படின்னு சொல்லும் பொழுது இயக்கு கூட்டல் அரு விகுதி. ஓகே. அப்ப இயக்கு என்பது என்ன சொல்லு சார்னா ஒரு வினைச்சொல். இயக்குதல் செயலை உணர்த்துது. இப்படி வினைச்சொல்லா இருந்து விகுதி அருன்னு வந்தா இடையில தோன்றக்கூடிய ஒரு இடைநிலை என்ன சார் அப்படின்னு சொன்னா பெயர் இடைநிலை. அதுக்கப்புறம் இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து எனக்கு கிடைக்கிறது நான். அப்ப ஒட்டுமொத்த சொல்லி எனக்கு என்ன கிடைக்கும்னா இயக்குனர். அப்ப இந்த இயக்குனர் என்பதுதான் சரியே தவிர இந்த இயக்குனர் ரன்னகரம் போட்டு எழுதுற இந்த இயக்குனர் என்பது தவறு. இது ஆட் ஒன் அவுட்ல கேட்பாங்க. பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பார்ப்போம். அப்ப இது போல சொல்லுல வரக்கூடிய இடைநிலைகள் பெயர் இடைநிலைகளாக சொல்லக்கூடியது. அந்த பெயர் இடைநிலைகளுடைய எண்ணிக்கை எத்தனை கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்க பாடத்துல கீழே பேருக்கு பாருங்க எத்தனை? 5. என்னது?
இச்சு, இஞ்சு, இந்து, இத்து, இப்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வல்லின எழுத்துக்கள் ஆறுல கசட தப்பற. இந்த 6 எழுத்துல எந்த 2 எழுத்து மட்டும் வந்திருக்கு பாருங்க, இச்சும் அதுக்கப்புறம் இத்தும் இல்லையா? அதே போல மெல்லின எழுத்துக்கள்ல இந்த 6 எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்கு? 2. அது எது? இந்து ஒண்ணு, இன்னொன்னு இந்த 2 எழுத்துக்களும் பெயர் இடைநிலைகளாக வரக்கூடியது. அதே போல இடையின எழுத்துல இவ் என்ற எழுத்து மட்டும் வந்திருக்கு. கரெக்டா? ரைட். அப்ப இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, இது ஒரு 1. ஆக 5 எழுத்துக்கள் பெயர் இடைநிலைகளாக வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், அறிஞன் அப்படின்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன். என்ன சொல்லு? அறிஞன் அப்படின்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன். இப்ப இது வந்து அறிஞன் சொல்லும் போது நான் ஒரு அறிஞன், நீ ஒரு அறிஞன், நீ ஒரு அறிஞன், அறிவியல் அறிஞனோ அல்லது தமிழ் அறிஞனோ அல்லது கலை அறிஞனோ ஏதோ ஒண்ணு. இப்ப இது பெயர் சொல். இப்ப நான் இதுல பகுதி உறுப்பிலக்கணம் எழுதும் போது பகுதி எனக்கு என்ன கிடைக்கும்? அறி. ஞான் உயிர்மை எடுத்து பிரிச்சா இன் கூட்டல் ஆ. கடைசிய விகுதி என்ன இருக்குன்னா இன்னு. இது கூட சேர்த்துக்கிறேன். அப்ப அன் என்ற விகுதி வந்திருக்கு, அரி என்ற பகுதி வந்திருக்கு. பகுதிக்கும் விகுதிக்கு இடையில வரக்கூடியது இடைநிலை. இந்த இன் என்பது என்ன இடைநிலை சார் அப்படின்னு சொன்னா பெயர் இடைநிலையை சாரும். பெயர் இடைநிலையை சாரும். அதே போல தமிழச்சி, என்னது? தமிழச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வரக்கூடிய இச்சு பெயர் இடைநிலை. ஓகேவா? இது போன்ற சொற்கள்ல இடைநிலைகளாக எது அமையும்னா பெயர் இடைநிலைகளாக அமையக்கூடியது. ஓகே, இப்ப இடைநிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப காலங்காட்ட இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குங்க அப்படின்னு கேட்டா இடைநிலைகள் எடுத்து எழுதி அவற்றுக்கு உண்டான விகிதுகளை உறுப்புகளை காட்டிடுங்க. ஒவ்வொன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இறந்த கால இடைநிலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடந்தான் சொல்லு பாஸ்ட் டென்ஸ் காட்டுது, இறந்த காலத்தை காட்டுது. அப்ப இத பிரிச்சு எழுதுங்க. நட கூட்டல் இத்து, பிராக்கெட்ல இந்து, தாவ பிரிச்சா இத்து கூட்டல் ஆ. அப்ப கடைசி விகுதி ஆண் வந்திருக்கு. இப்ப இதுல எது சார் இறந்த கால இடைநிலைக்கு உண்டான உறுப்புன்னா இத்து. அதே போல நிகழ்கால இடைநிலைக்கு உண்டான உறுப்புகளை எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நடக்கின்றான். என்னது? நடக்கின்றான். இப்ப இத பிரிச்சு எழுதுனா நட கூட்டல் இக்கு, அதுக்கப்புறம் ராவ பிரிச்சா இரு கூட்டல் ஆ. இரு ரூவா மாத்திட்ட எனக்கு என்ன கிடைக்கும்? இன்று. அதுக்கப்புறம் விகுதி என்ன கிடைக்குது? ஆண். இப்ப இதுல எது சார் இடைநிலை அப்படின்னு சொன்னா இன்று. என்ன இடைநிலைன்னு கேட்டா நிகழ்கால இடைநிலை. அதே போல எதிர்கால இடைநிலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடப்பான். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்? நடப்பான். சொல்லு காலம் காட்டுது பாரு, எதிர்காலத்தை உணர்த்துது. அப்ப இதையும் பிரிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? நட கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண், நடப்பான். இப்ப இதுல எது சார் எதிர்காலத்துக்கு உண்டான இடைநிலை அப்படின்னா இந்த இப்பு தான். அப்ப இந்த இப்பு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா சந்தியா எடுத்துக்கணும். அப்ப நடப்பகுதி, அடுத்து வரக்கூடியது சந்தி, அடுத்து வரக்கூடியதுதான் இடைநிலை. அது என்ன இடைநிலைன்னு கேட்டா எதிர்கால இடைநிலையா எடுத்துக்கணும். ஓகே. அதே போல எதிர்மறை இடைநிலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னா அறிவிலார் அப்படின்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன். என்னது? அறிவிலார். இப்ப இது பாருங்க, அறிவில்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பொருளை தருது, எதிர்மறை பொருளை தருது. சரணும். இப்படி எதிர்மறை பொருளை தரக்கூடிய சொல்லுல வரக்கூடிய இடைநிலை எதிர்மறை இடைநிலையா எடுத்துக்கலாம். இப்ப இத பகுதியை பிரிச்ச எனக்கு என்ன கிடைக்கும்? அரி. விய பிரிக்கிறேன், இவ்வு கூட்டல் இ. லாவ பிரிச்சேன், இல்லு கூட்டல் ஆ. கடைசியா இருக்கக்கூடிய இரு சேர்த்துக்கிட்டேன். இப்ப சொல்லுக்கு முதல்ல வர்றதுனால பகுதி, சொல்லுக்கு கடைசியில வந்ததுனால விகுதி. அது என்ன விகுதின்றத அப்புறம் பார்ப்போம். இப்ப இது பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இவ்வு என்னவா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா சந்தியா எடுத்துக்கிறேன். சந்தியா எடுத்துக்கிறேன். அது என்ன சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈட்டுல உயிரெழுத்து, வறுமொழி முதல்ல உயிரெழுத்து, 2 உயிரை இணைக்கக்கூடிய ஒரு மெய் உடம்படு மெய் சந்தி. உடம்படு மெய் சந்தி. மெய் எழுத்துக்கள் 18ல உடம்படு மெய் சந்தி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டா 2. இன்னைக்கு அகரம், இன்னொன்னு வகரம் மெய் எழுத்து. ஓகே. அப்ப இந்த இடத்துல எது சார் எதிர்மறை இடைநிலைக்கு உண்டான உருவு அப்படின்னு கேட்டா இல். அதுதான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்ப இந்த இல்லு வந்து என்ன இடைநிலை அப்படின்னு கேட்டா எதிர்மறை இடைநிலையை உணர்த்தும். புரிஞ்சுதா? இது போல ஒன்னொன்றுக்கு எக்ஸாம்பிள். இறந்த கால இடைநிலை எழுதி அவருடைய உருவு எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நிகழ்கால இடைநிலை எழுதி அவருக்கு உண்டான உருவு எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எதிர்கால இடைநிலை எழுதி அதற்குண்டான உறுப்பு எழுதி எக்ஸாம்பிள். இது போல எழுதினா 2 மார்க். ஓகே. அடுத்து 3வது கேள்வி. பகுபதத்தில் சந்தி சாரியை எவ்வளவு இடங்களில் அமையும்?
சந்தி அமையக்கூடிய இடம் எது? சாரியை அமையக்கூடிய இடம் எது? பகுதிக்கும் இடங்களுக்கும் இடையில் வருவது சந்தி. ரைட். அது தவிர வேற எங்கேயாவது வருமா? சந்தி வேற எங்கேயாவது வருமா? என்னப்பா? இடைநிலைக்கும் சத்தமா சொல்லணும், சத்தமா பேசணும். அறிவுள்ள குழந்தையா இருந்தா சொல்வது லவுடரா இருக்கும். அறிவில்லாத பிள்ளைங்க இதுவோ அதுவோன்னு பயந்துகிட்டு உள்ளுக்குள்ளவே பேசுறது. புத்திசாலி பிள்ளையா இருந்தா டான் டான் பதில் சொல்லணும். நியூஸ் ப்ரோக்ராம் பார்த்தியா? தமிழோட விளையாடுல புத்தி உள்ள பிள்ளை என்ன பண்ணுது? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுது. அது கூட பேசும். சரி, இந்த சந்திக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது சந்திக்கு இன்னொரு பேர் இருக்கு? சொல்லி இருக்கேன். சந்தி என்ற சப்டாபிக் என்ன பேரு? உணர்ச்சின்னு பேரு. என்ன பேரு? உணர்ச்சின்னு பேரு. சந்திக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா உணர்ச்சின்னு பேரு. சரி, சந்தி வேற எங்கேயாவது வருமானம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. 4-5 பாயிண்ட் சந்தி சப்டாபிக் பாரு. எங்க இருக்கு சப்டாபிக்? பாரு, அதுல பாரு சந்தி எங்க வரணும் கொடுத்துருக்காங்களா? வேற எங்கேயாவது வரும்னு கொடுத்துருக்காங்களா? என்னப்பா சாரியை பெற வேண்டிய இடத்துல அது ஒண்ணு சொல்லி இருக்கேன். புள்ளி வச்ச எழுத்துதான் நம்ம சந்தியை எடுப்போம். சில இடங்கள்ல அந்த சந்தி இல்லையா சாரிய இடத்துல வரும். அப்படி வந்தா அது நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எழுத்து பேரா எடுத்துக்கணும். என்னவா எடுத்துக்கணும்? எழுத்து பேரா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எழுத்து பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் எதுவும் இல்ல, உங்க பாடப்புத்தகத்துல என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. பாடுதி. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்? பாடுதி. ரைட். பாடுதின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். பகுதி கட்டளை பொருள். இது எச்ச சொல்ல முற்று அப்படின்னா முற்று பெற்ற சொல். பாடுவாயாக எதிர்காலத்தை நோக்கி சொல்லுது. பாடுவாயாக, நீ பாடுதி அப்படின்னா நீ பாடுவாயாக அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி சொல்லுது. அப்ப முற்றுன்றது தெரியுது, எச்சம் இல்ல. அப்ப பகுதி என்ன பிரிக்கலாம் பாருங்க. பகுதி கட்டளை பொருள்ல வரணும். அப்ப பாடு. தீய பிரிச்சா இத்து கூட்டல் ஈ. இத்து கூட்டல் ஈ. இப்ப பாருங்க, சொல்லுக்கு முதல்ல வந்தா பகுதி, சொல்லுக்கு கடைசியில வந்தா விகுதி. இந்த ஈ வந்தா என்ன அப்படின்னு சொன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. என்ன வினைமுற்று? முன்னிலை ஒருமை வினைமுற்று. இப்ப நான் முன்னாடி இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்றேன், நீ பாடுதி, நீ பாடுதி, நீ பாடுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாடுவாயாக, நீ பாடுவாயாக, நீ பாடுவாயாக. அப்ப முன்னிலை இடத்தாரை நோக்கி பல பேருக்கு சொன்னா இல்ல ஒவ்வொரு ஆளை மட்டும் சொன்னா? ஒவ்வொரு ஆளையும் சொன்னேன். அப்ப ஒருமையில உணர்த்தக்கூடியது. அப்ப முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இது விகுதி வரும்பொழுது பாத்துக்கலாம். சொல்லுக்கு முதல்ல வந்தா பகுதின்னு சொன்னா, சொல்லுக்கு கடைசியில் வந்தா விகுதின்னு சொன்னா, அப்ப இடையில வரக்கூடியது நம்ம என்ன சார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ இடைநிலைக்கு போயிடுவ. என்னக்கு போயிடுவ? இடைநிலைக்கு போயிடுவ. இத்து வந்தாலே இறந்த கால இடைநிலைன்றது தெரியணும். இறந்த கால இடைநிலை போட்டுருவேன். ஆனா தவறு. சரி, அப்படியே நான் போட்டேன் சார், இறந்த கால இடைநிலைன்னு போட்டுட்டோம் சார். ஆனா சொல்லு எந்த காலத்தை காட்டுதுன்னு பார்த்தோம்? பாடுவாயாக அப்படின்னு சொல்லுவது எந்த காலத்துக்குரிய சொல்லா இருக்கு? எதிர்காலம். அப்ப எதிர்காலத்துக்குரிய சொல்லா இருக்கும் போது இங்க இறந்த கால இடைநிலைக்கு உண்டான உறுப்பு வருமா? வருமா? அப்படி வந்தா அது சரியா? அப்ப தவறு. அப்ப இது என்னவா எடுக்கலாம்? சந்தியா எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா சந்தி என்பது புணர்ச்சி, ரெண்டுத்தையும் இணைப்பதற்கு உண்டான ஒரு எழுத்து. அப்ப இது எந்த இடத்தை இணைக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னா, இது பகுதியும் விகுதியும் இணைக்கல. சாரி, பகுதியும் சந்தியும் இணைக்கல, ஆனா விகுதியும் சந்தியும் இணைக்குது. இத சந்தியை எடுத்தா இது ரெண்டு தான் இணைக்கிறத தவிர இது ரெண்டும் இணைக்கல. பெரும்பான்மை எனக்கு எப்படி இணைக்கணும்னா இது ரெண்டும் இணைக்கிறாப்புல இருக்கணும். அப்ப இது அமையாத போது இது நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, விகுதிக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த எழுத்த இது ரெண்டும் உயிரும் மெய்யும். இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. சரியா? அதாவது இன்னும் சொல்ல போனா பேரு காலத்துல, பேரு காலம்னா பிரசவ காலத்துல குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்றால்
எடுத்த பிறகு அந்த குழந்தைய தனிமையில விட்டுட்டு தாய் தனிமையில இருக்காங்களா அப்படின்னா இல்ல. அப்ப தாயோட சேயும் சேயோட தாயும் எப்படி ஒன்னோடு ஒன்னா இருக்கிறாங்களோ அது போல இந்த உயிரெழுத்துக்கு இது குழந்தை, இந்த உயிரெழுத்துக்கு இது குழந்தை, இந்த மெய்யெழுத்துக்கு இது குழந்தை. அப்ப உயிர் மெய்யை இணைக்கிற இடம் தான் இந்த இடத்துல எழுத்து பேர். அப்ப இந்த இத்து நான் என்னவா எடுக்கணும்னா இறந்த கால இடைநிலையாவும் எடுக்கக்கூடாது, சந்தியாவும் எடுக்கக்கூடாது. அதை நான் என்னவா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எழுத்து பேரு. என்ன பேரு? எழுத்து பேரு. இதோட சேர்த்தா பகுபத உறுப்புகளுடைய எண்ணிக்கை 7. ஆனால் 7ன்னு சொல்லக்கூடாது. இது புறத்துறுப்பு. என்ன உறுப்பு இது? பகுபத உறுப்புகள்ல என்ன உறுப்பு இது? புறத்துறுப்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க பாருங்க. எழுத்து பெயர் என்ற சப்தாபிக்குள்ள இருக்கா பாரு? இருக்கா? சந்தி வர வேண்டிய இடத்துல சாரி வர வேண்டிய இடத்துல புள்ளி வச்சு எடுத்து வந்தா அதனை நாம் என்ன எடுக்கணும்? எழுத்து பெயரா எடுக்கலாம். அந்த எழுத்து பெயரை என்னன்னு சொல்றாங்க? புறத்துறுப்பு. பகுபத உறுப்பிலக்கணங்கள்ல 7வது உறுப்பாக புறத்துறுப்பாக எழுத்து பேரு அமையும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சிருச்சா? இப்ப பகுபத உறுப்பு இலக்கணங்கள்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? புரிஞ்சிருச்சா? என்ன கீர்த்திகா புரிஞ்சுதா? இல்லையே? ரைட். முதல்ல அந்த சொல்ல முற்று பெற்றதா எச்சமான பாரு. சரியா? ரைட். அடுத்தது 4வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? 3வது கேள்வியா? இது ரெண்டுமே பார்த்துட்டோம். அப்ப சாரியை எங்க வரும்ன்றதுக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு இல்லையா? சாரி எங்க வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியது சாரியை. சாரியை பெரும்பாலும் என்ன எழுத்துக்களை வரும்? புள்ளி இல்லாத எழுத்துக்களா வரும். அது என்னென்ன எழுத்துக்கள் சார் அப்படின்னு சொன்னா அண்ணுல வரும். என்ன எழுத்துக்களை வரும்? அண் என்ற எழுத்துல வரும். சாரி என்னென்ன எழுத்துல வரும்னா அண்ணு. சில இடங்கள்ல பூ, சில இடங்கள்ல ஊ, அது போல எழுத்துக்கள்ல சாரியை வரும். சாரியை வரும். சார் புள்ளி இல்லாத எழுத்துன்னு சொன்னீங்க பாருங்க. இதுலயும் புள்ளி இல்லை, இதுலயும் புள்ளி இல்லை. ஆனா இதுல புள்ளி இருக்கா சார் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? உயிரெழுத்து அடுத்துதான் மெய் எழுத்தா இருக்கு. எனவே இது புள்ளி இல்லாத எழுத்து போல நான் கன்சிடர் பண்ணி உனக்கு புரிய வைக்கிறேன். அப்ப சாரியை இது போன்ற எழுத்துக்களா தான் அமையும். சரி சரி. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் சார். தருகுவேன் அப்படின்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன். என்ன சொல்லு? தருகுவேன் அப்படின்னு ஒரு சொல்லு எடுக்கிறேன். இதனுடைய பொருள் என்ன தருது பாருங்க. தருகுவேன்னா தருவேன், தருகுவேன், வெயிட் பண்ண, தருவேன் அப்படின்னு பொருள் தருது. அப்ப எந்த காலத்துக்குரிய பொருள் இது? எதிர்காலத்தை நோக்கி தருது. சரியா? இப்ப இதுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் எடுங்க பார்க்கலாம். ஏன் தருண் தானே இருக்கு? தருண் தானே எடுக்கணும். வெரி குட். கட்டளை பொருள்ல வரல, அதனால தான் எடுக்கிறேன். அந்த சொல்ல பிராக்கெட்ல போடுறேன். அப்ப இது பகுதியில ஏற்பட்ட விகாரம். சரியா? அடுத்தது என்ன இருக்கு? கூ. இத நான் பிரிச்சா உறுப்பு வருமானா போட்டுதான் பார்ப்போமே. இக்கு கூட்டல் ஊன்னு போடுறேன். ரைட். அடுத்தது என்ன இருக்கு? வேர். வேர் பிரிச்சா இவ்வ கூட்டல் ஏ. கடைசி என்ன இருக்கு? இன் இருக்கு. போட்டாச்சு. இப்ப பேர் வைங்க பார்க்கலாம். தரு தா பகுதி தரு என ஆனது விகாரம். அடுத்து வரக்கூடிய இக்கு என்ன எடுப்ப? ஊ என்னன்னு எடுப்ப? இவ்வு என்னன்னு எடுப்ப? என்ன என்ன எடுப்ப? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது உறுப்பு பேர் வைக்க முடியுமா? சரி சார், இக்கு சந்தியா கூட எடுத்துக்கிறோம் சார். சந்தின்னு போடுற. ஊ என்ன எடுப்ப? சாரியா எடுத்துக்கலாமா? ரைட். ஏன்னா உறுப்பு வந்திருக்கு சாரி. அடுத்து வரக்கூடிய இவ்வு என்ன எடுக்கலாம்? 2 பக்கமும் உயிர் எழுத்து இருக்கு சார். உயிர் எழுத்து வந்தா ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மெய் எடுத்து உடம்படுமை சந்தின்னு எடுக்கலாம் சார் அப்படின்ற. ஏற்கனவே ஒரு சந்தின்னு போட்டுக்கிற இன்னொரு சந்தி வரலாமா அப்படின்னா வரக்கூடாது. ஏற்கனவே ஒரு சந்தி இருக்கு இக்கு. அப்ப இந்த இடத்துல இன்னொரு சந்தி வரலாமான்னா வரக்கூடாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அப்ப எது இருக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஆகணும். சரி, இது சரியா இருக்கு, இது சரியா இருக்கு, அப்ப எடுத்துக்கலான்றது வருது. ஆனாலும் எதிர்காலத்தை காட்டி வருது. இங்க காலம் காட்டும் உறுப்பை காட்டல. தருகுவேன்னு சொன்னா தருவேன்னு காட்டுது. ஆனா இடைநிலை வரலையே. எதிர்காலத்துக்கு உண்டான இடைநிலை எனக்கு வரலையே. அப்ப ஏதோ சம்திங் ராங். அப்ப பிரிச்சது தப்பு. அப்ப சரியான பிரித்தல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நான் பிரிக்கிறேன் பாருங்க. தா பகுதி தரு என ஆனது விகாரம். அப்ப கூவை பிரிச்சதுனாலதான் இவ்வளவு வித்தியாசம். நான் கூவை பிரிக்கல, அப்படியே போட்டுக்கிறேன். ரைட். வேவ பிரிச்சேன். இவ்வு கூட்டல் ஏன்னு வந்துருச்சு. கடைசியா இருக்கக்கூடிய இன்னும் சேர்த்துட்டேன். இப்ப பேர் வைங்க பார்க்கலாம். தா பகுதி தரு என்பது ஆனது விகாரம்.
அடுத்து வரக்கூடிய இந்த எழுத்த சந்தியா புள்ளி வச்சு எழுத்துதான் வரும்னு சொல்லி இருக்கேன். சந்தி புள்ளி வச்சு எழுத்தா வரும். என்னென்ன எழுத்து சந்தியா வரும்? என்னென்ன எழுத்துக்கள் சந்தியா வரும்? பெரும்பாலும் இக்கு, இச்சு, இத்து இல்லையா? பெரும்பான்மையா வரக்கூடியது. சரியா? இந்த எழுத்துக்கள் தான் சந்தியா வரும். சந்தி என்ற பேராகிராஃப்ல பாரு என்னென்ன எழுத்துக்கள் சந்தியா வரும்னு கொடுத்துருப்பாப்ப. லாஸ்ட் லைன்ல இப்பு இப்போ கொடுத்துருக்கானா? ரைட். இந்த எழுத்துக்கள் சந்தியா வரும். இப்ப இந்த இடத்துல எனக்கு சந்தி வர வேண்டிய இடத்துல புள்ளி இல்லாத எழுத்து வந்திருக்கு. உயிர்மை எழுத்தா வந்திருக்கு, மெய் எழுத்தா வரல. சரணும் மெய் எழுத்தா வரல, உயிர்மை எழுத்தா வந்திருக்கு. ரைட். இது அப்படியே இருக்கு. இப்ப அடுத்து வரக்கூடிய ஈவு நான் என்னன்னு எடுக்கலாம்? எஸ், எதிர்கால இடைநிலைன்னு எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் உயிரெழுத்து இல்ல, இங்க உயிரெழுத்து இருக்கு, இங்க உயிரெழுத்து இல்ல. அப்ப ரெண்டையும் உயிரெழுத்து வந்து இருந்தா நாங்க இதை வந்து என்னவா எடுத்திருக்கலாம்? உடம்படுமை சந்தியா எடுத்துக்கணும். ஆனா இங்க எனக்கு என்ன இருக்கு? உயிர்மை எழுத்தா இருக்கு. பூ என்பது உயிர்மை எழுத்தா இருக்கு. வறுமொழியில தான் இங்க ஏ என்பது உயிர் எழுத்தா இருக்கு. அப்ப இது உடம்படுமை சந்தின்னு போட முடியாது. அப்ப காலத்துக்கு ஏத்தாப்புல இவ்வு வந்திருக்கு. அப்ப என்ன காலம் சரியுதுன்னு கேட்டா எதிர்கால இடைநிலை. சரி, அப்ப இடைநிலைக்கும் பகுதிக்கு இடையில வரக்கூடியதுதான் சந்தின்னு சொன்னீங்க நீங்க. புரிஞ்சுதா? இடைநிலை எங்க வரும்னு சந்தி எங்க வரும்னு சொன்னோம்? இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில வரக்கூடியதுதான் சந்தின்னு சொன்னீங்க. இப்ப சந்தின்னு குறிப்பிடலாமான்னா புள்ளி வச்ச எழுத்து வரல, புள்ளி இல்லாத உயிர்மை எழுத்தா வந்திருக்கு. அப்ப இதை நான் என்னவா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா சாரியை. என்னவா எடுக்கலாம்? சாரியை. அப்ப சில இடங்களில் சாரியை இது போன்ற இடங்களிலும் வரும். இது போன்ற இடங்களிலும் வரும். ஆனா சாரியை போன்ற இடம் எங்கன்னு பார்த்தோம்? இதுக்கும் இடையில வரக்கூடியதுதான் சாரி. சில இடங்கள்ல இது போன்ற பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையிலையும் சாரியை அமையும். அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிச்சா? மூணாவது கேள்விக்கு இதெல்லாம் உங்க கையில இருக்கும், படிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது விகுதிகள் எவற்றை உணர்த்தி வரும்? விகுதிகள் எவற்றை உணர்த்தி வரும்? ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா? அப்ப பால் காட்டிடுவோம். அதே போல இணையில உயர்திணையா அக்ரிணியா? 3 பால் வந்து உயர்தனைக்குரியது. எது? ஆண் பால், பெண் பால், பலர் பால். இது 3 உயர்தனைக்குரியது. ஒன்றன் பாலம், பலவின் பாலம் அக்ரிணிக்குரியது. அப்ப திணையும் வெளிப்படுத்தி வரும். அப்ப திணை, பால், அப்புறம் எண்ணிக்கையும் உணர்த்தும். ஒருமையா பன்மையா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு பறந்தது ஒருமையில, அக்ரிணியில ஒருமை. பறந்தன அக்ரிணியில பன்மை. வந்தான் உயர்ந்த நிலையில ஆண்பால், வந்தாள் உயர்ந்த நிலையில பெண்பால், வந்தனர் உயர்ந்த நிலையில பலர்பால். அப்ப எண்ணிக்கை காட்டுதா? சரி, திணை காட்டியது, பால் காட்டியது, எண்ணு காட்டியது. இடம் காட்டுமா? காட்டுது. அது தன்மையா, முன்னிலையா, கடற்கையா? காட்டுதா? அப்ப இதையும் கிடையாது. விகுதிகள் எவற்றை உணர்த்தி வரும் அப்படின்னு சொன்னா திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தி வரும். எக்ஸாம்பிள், நடந்தான் ஆண் பாலை உணர்த்தியது, உயர்தனையை உணர்த்தியது. இதெல்லாம் விளக்கம் கையில கொடுத்திருப்பான், பார்த்துட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது 5வது கேள்வி. பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கிடக்கிற பாக்ஸுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தர சொல்றாங்க. இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்களா? எழுதிருக்குமா? பாய் சைட்ல எல்லாரும் எழுதிட்டோம். கேர்ள்ஸ் சைட்லும் எழுதிருக்கீங்க. ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எது சந்தி எது இதுன்றதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரைட். இதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நோட் எடுத்து கூட எழுதி பாருங்க. இப்ப அமைந்துன்னு கொடுத்திருக்காங்க சொல்லு பாக்ஸ்ல. எச்சமா முற்று பெற்றதா? எச்சம். எச்சம்னு சொல்லும் போது ஈ ஊ சவுண்ட்ல வந்தா என்ன எச்சம்? சவுண்ட்ல வந்தா ரைட். அப்ப இது என்ன எச்சத்துல வரும்ன்றது தெரிஞ்சு. அப்ப பகுதி கட்டளை பொருள் என்ன வரும்? அமை. அப்புறம் இந்து வந்திருக்கு. இந்து வந்து விகாரத்துல போடு. அதுக்கு மாற்று எடுத்தா சந்தி இத்துன்னு காட்டு. தூவ பிரிச்சா இத்து கூட்டல் ஊ. இத்து எதுல வரும்? இடைநிலையில வரும். என்ன இடைநிலை இது? இறந்த கால இடைநிலை. விகுதியில என்ன வரும்? எனக்கு ஊன்னு வரும். இந்த ஊ என்ன விகுதின்னு கேட்டா வினை எச்ச விகுதி. புரிஞ்சுதா? உண்மையிலே ஒர்க் பண்ணிருக்கீங்க. படம் பார்க்கறாங்க, உட்கார்ந்து டாக்டர் மாதிரி அப்படியே ஏசி தேட்டர்ல படம் பார்த்து நேரம் முதுகு உட்கார்ந்தாலே முதுகு நல்ல பேக் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அது திருப்பு இருக்கும். அதானே பார்த்தேன். ஏமாற்று பேர் வழி மறைக்கிறதுக்காக அடுத்த பேஜ் திருப்பிட்டான்.
கிஷோர் அதான் தெரியுது தெரியுது பாரு பக்கத்துக்குள்ள பாரு உங்களுக்கு ரைட் யார் உங்களுக்கு தமிழ் வாத்தியார் இந்த பிள்ளைக்கு யார் தமிழ் வாத்தியார் யார் உங்களுக்கு தமிழ் வாத்தியார் ராம்தாஸ் சார் உனக்கு நீங்க தான் யாரு அப்ப எல்லாரும் எடுத்திருக்காங்க நீ மட்டும் எடுத்துக்கணும் அப்ப என்ன கையில பார்த்து படிக்கிறதுக்கு எழுதி பார்ப்பது வேற ஒரு முறை எழுதி பார்த்து 100 முறை படிப்பதற்கு சமம் அதனாலதான் பேசிக் சரியில்லாதனால நான் பிழைகள் வருது மார்க் கரெக்டா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம்னு தெரியல எழுதுறது கை படிக்குதோ கூட ஒரு ஆளு போட்டுக்கோ என்ன கூட ஒரு ஆளு வச்சுக்கிடா படிக்கிறது நீ படி எழுதுறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கோ சரியா படிக்கிற வேலை உங்க வேலை எழுதுறதுக்கு இன்னொரு குட்டி கிஷோர் வச்சுக்கோ இருக்கானா இல்ல தம்பி இருக்கானா ரைட் எழுதலையா வெக்கமா இல்ல எழுத சொல்லுங்க சாப்பிட்டியானா சாப்பிடலன்னு மட்டும் வாயில வரல அது மட்டும் வாயில வருது ரைட் இதையெல்லாம் பாத்துருவீங்களா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சரி பார்த்தான் எப்படி பிரிக்கலாம் பார் அப்புறம் இத்து சந்தியில வருமா இடைநிலையில வருமா விகாரில வருமா சந்தி இன்னொரு தாவ பிரிச்சா இடைநிலையில வந்துரும் கடைசியா விகுதி ஆண்ல வரும் தோன்றி எச்சமா முற்றா எச்சம் பகுதி என்ன வரும் வெரி குட் அப்ப ரீய பிரிச்சா தோன்று பகுதி ஈ என்ற விகுதி மட்டும் இருக்கு கடைசியா ஈ போடுறோம் என்ன விகுதி அது வினையச்ச விகுதி வருகிறார் பகுதி என்ன வரும் வா அப்ப விகாரம் எது வரு ரைட்டு கிரார்ன்றத பிரிச்சா கிரு என்ன இடைநிலை இது நிகழ்கால இடைநிலையை உணர்த்தக்கூடியது ரைட் அப்புறம் என்ன இருக்கு விகுதி ஆர் என்ன விகுதி இது ஆர் வந்தா ஆறுன்னு வந்தா வருகிறார் சொல்லும் போது அது ஆனா பெண்ணான்னு தெரியல பலர்பால் முதல்வர் வருகிறார் இல்லையா வேலூர் மாநகரத்திற்கு முதல்வர் வருகிறார் என்ன முதல்வர் வருங்கால முதல்வரா இதெல்லாம் தப்பு நான் பொதுவா சொல்றேன் வேலூருக்கு முதல்வர் வருகிறார் அப்படின்னா முதல்வர் ஆனா பெண்ணா தெரியாது சரியா பள்ளி முதல்வர் வகுப்பறைக்கு வருகிறார் முதல்வர் யாரு ஆனா பெண்ணா தெரியாது இல்லையா 2 நாள்ல இருக்கலாம் இல்லையா லேடியா இருந்தா முதல்வின்னு சொல்றாங்களா இல்ல ஜெனா இருந்தா முதல்வர்ன்னு சொல்றாங்களா எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க முதல்வர் அப்ப ஆனா பெண்ணான்னு தெரியல அப்ப பலர்பால் நேர்ல வந்தவருதான் தெரியுது ஓ இவங்க தான் பிரின்சிபால் கூட இருக்கு இல்லையா ரைட் அதே போல செய்க எச்சமா முற்றா செய்க எச்சம் எச்சம் வைஷ்ணவி எச்சமா தலை இப்படி ஆட்டையே எப்படி எச்சம் செய்கன்னு சொன்னா செயல் முடிந்து இருக்கா தொக்கி நிக்குதா இந்த வேலையை நீ செய்க இது உன்னுடைய வேலை நீ செய்க இப்ப நான் பை ஆர்டர் திணிக்கிறேன் இது செய்க அப்படின்னு விதிக்கிறேன் அப்ப வேண்டல் விதித்தல் வாழ்த்துதல் வைதல் இந்த அடிப்படையில வந்து அது எல்லாம் வியங்கோல் வினைமுற்று அப்ப இதுல விகுதி என்ன வரும்னா கா அப்ப செய் பகுதி கா வியங்கோல் வினைமுற்று கொண்டான விகுதி எச்சமா முற்றான்னு இன்னும் அது அனலைஸ் பண்ண தெரியல தொக்கினா எச்சம் செயல் முடிஞ்சிருந்தா முற்று செயல் முடியாம தொக்கினா எச்சம் நடந்து நடந்தான் படித்து படித்தான் வந்து வந்தான் சென்ற சென்றான் வித்தியாசம் செய்கின்றது அப்படி எச்சமா ஆர்டர் கட்டளை இடப்படுகிறது இந்த வேலையை நீ செய்க ஓடுக வருக அமருக செல்க அருளுக மொழிக இதெல்லாம் என்ன விதித்தல் சில இடத்துல வேண்டுதல் அருளுக சில இடத்துல வாழ்க இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுக்குரியது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் அடிப்படையில வந்து அதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுக்குரியது இப்போ ஒழிகை எதில் வரும் இந்த 4 எதில் வரும் ஒழிகை வாழ்த்துதல் வைதல் வேண்டல் வைதல் வைதல்னா என்ன தமிழாசிரியர்
வாழ்கவா ஒழிகவா? வாழ்க. அப்ப எதால வந்திருக்கு வாழ்க? வாழ்த்துதல் வந்திருக்கு. தீவிரவாதம் ஒழிக. அப்ப வைத்தல் அருளுக வேண்ட செல்க விதித்தல். இப்படி வந்தா அப்ப வேவல் வினைமுற்று விகுதிகள் என்னன்னா வந்தாலும் வேவல் வினைமுற்றுக்கு உரியது. ரைட். அடுத்தது நடந்தனன் சொல்லுங்க பாருப்பா. பகுதி என்ன வரும்? நட. இந்து வந்தாலே விகாரத்துல காமிச்சிரு. அதுக்கு மாற்று எடுத்து எது? இத்து. அப்புறம் தாவ பிரிச்சா இத்து கூட்டல் ஆ. நாவ பிரிச்சா இன்னு கூட்டல் ஆ. கடைசியாவும் அண்ணு வருது. இதுக்கு முன்னாடி அண்ணு வருது. சார் இது போல சொல்லுல விகுதி அண்ணுன்னு வந்தா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் உருவம் அண்ணா வரும். அந்த அண்ணு நம்ம சாரியே எடுத்துக்கணும். இதுவும் ஒரு குறிப்பு இருக்கு. விகுதி அண்ணுன்னு வந்தா முன் சொல் அதுவும் அண்ணாவதான் இருக்கு. அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும்? சாரியா எடுத்துக்கணும். கடைசியா கொடுத்த எச்சமா முற்றா வைஷ்ணவி கொடுத்த எச்சம் என்ன எச்சத்துல வரும்? வெரி குட். அப்ப பகுதி என்ன வரும்? கொடு. ரைட். இத்து பிரிக்க முடியாது. அப்போ சந்தியா போட்டுக்கலாமா? அடுத்து வரக்கூடிய இத்து இடைநிலையில எடுக்கிறேன். ஆ வந்தா விகுதி. என்ன விகுதின்னு கேட்டா பெயரச்ச விகுதி. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலாம். அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கோ. ரைட். இப்ப பின்வருவனற்றை பொருந்தாத இணையை தேர்வு செய்க. இதுல எது பொருத்தம் இல்லாதது? கொடுத்திருக்க 4ல பொருத்தம் இல்லாதது எது? இன்னும் முறிந்தது. எப்படி 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 அது பொருத்தம் இல்லாததுன்னு சொல்றீங்க? பிரிச்சா இன்னென்ற உருவு வரல. நீதி எல்லாத்துலயும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்தனன் அண்ணு வந்தாலே முன்னாடி என்ன வரும்? அண்ணு வரும். அல்லது அண்ணு என்ற விகுதி வந்திருக்கு இல்லையா? அண்ணு என்ற விகுதி வந்திருக்கு. அதனால இந்த சொல்லு பொருந்தி இருக்கு. ரைட்டு. அதே போல காண்குவன் கான் கு இவ்வு அண்ணு கு வந்திருக்கு. ரைட்டு. சென்றன அண்ணு குட்டல் ஆணு ஒரு விகுதி. கரெக்டா? அண்ணு குட்டல் ஆணு வரும். ஆ வந்தா என்ன விகுதி? இன்னமும் தெரியல. முற்று பெற்றதா எச்சமானது இன்னும் கண்டுபிடிக்காமே பெயரச்சம் சொல்றீங்க. தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தப்பு பண்ணாதவங்க சரியா பண்ணிட்டே இருக்காங்க. இல்லையா? சென்றனேன்னு சொல்லும்போது முற்று பெற்றதுதானே இல்லையா? பறவைகள் பறந்தனே, மாடுகள் சென்றனே, எல்லாமே அக்ரணியில வரக்கூடியது. அக்ரணியில ஒன்றுக்கு மேற்பட்டது வந்தா பலவின் பால். இப்ப இது எந்த பாலுக்கு உண்டான விகுதி? பலவின் பாலுக்கு உண்டான விகுதி. பலவின் பால் வினைமுற்று விகுதி. அப்ப அதுக்கு முன்னாடி அண்ணு வந்திருக்கு. இது என்னவா எடுக்கணும்? நம்ம சாரியை எடுக்க போறோம். அப்ப இதுல பொருத்தம் இல்லாதது எதுன்னா இதான். ஏன் சார் இது ஏன் சார் வரலன்றீங்க? பகுதி முறி. இந்து வந்திருக்கு. மாற்று எடுத்தா நான் என்ன போட போறேன்? இத்து. தாவ பிரிச்சா இத்து கூட்டல் ஆ. தூவ பிரிக்கலாமான்னா பிரிக்க கூடாது. ஏன்? எச்சமா இருந்தா பிரிக்கலாம். பிரிச்சு இத்து கூட்டல் ஊ வந்தா வினையச்சம் போடலாம். இது பிரிக்க கூடாது. என்னென்ன கொடுத்திருக்காங்க? முறிந்தது, மரம் முறிந்தது. அப்போ ஒருமை. எதுல ஒருமை? அக்ரணியில ஒருமை. அப்ப அக்ரணியில ஒருமை வந்தா நம்ம என்ன பால் எடுக்கணும்? ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. என்ன பால்? ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. ஆ சவுண்ட் வந்தா பலவின் பால். தூ ரூ டூன்னு வந்தா ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அப்ப அதுக்கு முன்னாடி ஆ வந்திருக்கு. இது என்னன்னு எடுத்தீங்க? சாரியை. என்னன்னு எடுக்கணும்? சாரியை. அப்ப இந்த இத்து இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இத்து இந்து முறி. அப்ப இந்த இன் என்ற உருவு எங்கேயாவது வந்திருக்கா? வரல. அப்ப பொருந்தாதது எதுன்னு கேட்டா இன்னும். அது கீழே பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை எழுதுக. ஃபார் எக்ஸாம்பிள் பேசினான் ஒரு சொல்ல உருவாக்கு. பேசினான். அதே போல எழுதுகிறான். பகுதி விகுதி இடைநிலையை வச்சுக்கிட்டு சொல்ல உருவாக்கு. எழுதுகிறான். அதே போல வணங்குவான். லாஸ்டா ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம்.
லாஸ்ட் ஒண்ணுக்கு வணங்கான் என்ன வரும்? வணங்கான். அப்ப இதுல என்ன இடைநிலை தோன்றும்? எதிர்மறை இடைநிலை தோன்றும். ஏன்னா அவன் வணங்காதவன். வணங்கான், வணங்கா முடி, தேங்காய் முடி தெரியும் சார், அது என்ன வணங்கா முடி இல்லையா? வணங்காதவன். அப்ப இதுல எதிர்மறை இடைநிலை இருக்கு. என்ன இடைநிலை இருக்குன்றத ஆ என்று சொல்லக்கூடிய எழுத்து இருக்கு. சரியா? ரைட். பிரேக் டைம் வந்துருச்சு, பஸ் நேரம். ரைட், நான் இப்போ ஃபார் பிரேக். இப்ப நான் இதை சொல்லிட்டேன், இதை ஒரு கண்ணோட்ட படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ல குருவி நான் படிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் அங்க B3 போயிட்டு வரேன். சரியா? படிப்பீங்களா? டவுட் வரத மார்க்கனவையே கேட்டுக்கோ. ஓகே, இந்த 3 ஏழை நீ படிச்சாலே 60 மார்க் கேரண்டி. எத்தனை மார்க்கு? 60 மார்க்குக்கு நீ கேரண்டி. போதும்ல? சூழல்ல நம்மளுக்கு தேவை ஜஸ்ட் 35. எவ்வளவு இருக்கு? 60 மார்க் கொண்டாட வினா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இதுல இருக்கிறது எழுதினாலே போதும். எதுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கைடு கொடுத்து பார்த்து எழுதணும்னு அவசியம் இல்லை. சரியா? தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியும் தேவைப்படாது. முழுக்க முழுக்க உங்களுடைய முயற்சியிலேயே எழுத போறீங்க. இதுதான் சாதனை, உங்களுக்கு ஒரு சோதனை. அதனால வினாவிடையே முழுமையா படிச்சிருக்கேன். Say thank you.